அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما نحل والد ولدا من نحل أفضل من أدب حسن رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரும் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானுடைய மாதம் முடிந்து ஷவ்வால் மாதத்துடைய 2வது ஜும்மாவை அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா கடந்த ரமதானிலே நாம் நோற்ற நோன்புகளை, நாம் தொழுத தராவீஹ், கியாமுல் லைல், தஹஜ்ஜுத் தொழுகைகளை, மேலும் நாம் செய்த சதக்கா கைராத்துகளை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. கடந்த ரமதானிலே லைலத்துல் கத்ர் என்ற இரவை அடைந்தவர்கள் கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, ரமதான் முடிந்து உலகம் முழுவதும் அரபு கல்லூரிகள், அரபு மதரசாக்கள், மக்தபு மதரசாக்கள், பெண்களுக்கான நிஸ்வான் மதரசாக்கள் திறக்கப்படுகின்ற காலம் என்பதனால கடந்த வாரத்தில் மதரசாக்கள் பற்றிய சில தகவல்களை பார்த்தோம். இஸ்லாமிய பார்வையில் மதரசாக்களுடைய முக்கியத்துவம் என்ன, இஸ்லாம் மேலோங்குவதற்கு மதரசா எந்த அளவுக்கு முன்னிலை வகித்திருக்கிறது என்பது பற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம் தொட்டு அதற்கு அடுத்து வரை மதரசாக்களுடைய பணிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பற்றிய சில தகவல்களை பார்த்தோம். அருமையான சகோதர பெருமக்களே, மதரசாக்களை பற்றி ஒற்றை வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், மதரசாக்கள் இல்லை என்றால் இஸ்லாம் கிடையாது. மதரசாவை மையமாக வைத்துதான் ஒரு பகுதியில் இஸ்லாம் உயிரோட்டமாக இருக்கிறது. குர்ஆன், ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கற்றுக் கொடுக்கின்ற மதரசாக்கள் தான் ஒரு பகுதியில் இஸ்லாத்தை உயிரோட்டமாக வைத்திருக்கிறது. அதனால தான் நான் கடந்த வாரம் சில செய்திகளை பதிவு செய்தேன். உலகம் முழுக்க இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாத்திரி எதிரிகள் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுத மதரசாக்கள். மதரசாக்களை அழித்தால்தான் மதரசாக்களிலிருந்து வெளியே வரக்கூடிய உலமாக்களை தடைபடுவார்கள். இந்த உலமாக்கள் தான் மக்களுக்கு குர்ஆன், ஹதீஸை பேசுகிறார்கள், ஷரியத்தை பேசுகிறார்கள். அல்லாஹ் ரசூலை பற்றிய சிந்தனை மதரசாக்களிலிருந்து வெளியாகிறது. எனவே மதரசாக்களை ஒழித்து விட்டால் அந்த பகுதியில் இஸ்லாத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட முடியும் என்ற ரீதியில்தான் உலகம் முழுக்க மதரசாக்களுக்கு எதிரான நிறைய வன்முறை ஆட்டங்களும் சதி திட்டங்களும் தீட்டப்பட்டது. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், மதரசாக்களை பற்றி எதிரிகள் விளங்கி இருக்கின்ற அளவில் ஒரு பகுதி கூட இஸ்லாமிய சமூகம் விளங்கி கொள்ளவில்லை. மிகைப்படுத்தி சொல்லலை. மதரசாக்களை பற்றி நம்முடைய பார்வை என்ன? அது அரபு கல்லூரிகளாக இருக்கட்டும் அல்லது மக்தப் மதரசாக்களாக இருக்கட்டும், மதரசா என்றால் நம்முடைய பார்வை என்ன? மதரசாக்களை பற்றி நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? அருமையான சகோதர பெருமக்களே, மதரசாக்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அது மக்தப் மதரசாக்களாக இருக்கட்டும் அல்லது அரபு கல்லூரிகளாக இருக்கட்டும், எந்த விதமான கவலையும் மதரசாக்களை பற்றி கிடையாது, இல்லையா?
நமக்கு அதனுடைய தாத்வீரியம் புரியலை. மதரசாக்கள் தான் ஒரு பகுதியில் இஸ்லாத்தை உயிரோட்டமாக வைத்திருக்கிறது, ஒரு பகுதியில் இஸ்லாம் முழுமையாக இருக்கிறது அல்லது உயிரோட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதரசாக்கள், அதிலிருந்து வெளியே வரக்கூடிய உலமாக்கள் என்ற சிந்தனை இன்றைக்கு பரவலாக இஸ்லாமிய சமூகத்திலிருந்து எடுபட்டு விட்டது என்றுதான் பொருள். தமிழகத்தில் நான் கடந்த வாரம் கூட பேசினேன். சென்னை என்ற பெயர் மெட்ராஸ் என்ற பெயரே மதராசப்பட்டினம் என்று வந்ததற்கான காரணமே நிறைய மதரசாக்கள் இருந்ததுனால என்பதாக. தென்னிந்தியாவில் நிறைய மதரசாக்கள் ஒரு காலத்தில் கோலோச்சி கொண்டு இருந்தது இல்லையா? 400-500 மாணவர்கள் ஓதிக்கொண்டிருந்த மதரசாக்கள் எல்லாம் இன்றைக்கு 45 மாணவர்கள் கூட ஓத முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது மிகைப்படுத்தி இல்லை. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் இல்லை, தமிழகத்திற்கு வெளியில் தென்னிந்தியா முழுவதுமே மதரசாக்கள் மிகவும் பலகீனம் அடைந்ததற்கான முக்கியமான காரணம் இஸ்லாமிய சமூகத்திற்கு மதரசாக்களை பற்றிய போதுமான அறிவும் இல்லை அல்லது அக்கறையும் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, எனவே இன்ஷா அல்லாஹ் மதரசாக்களை பற்றிய நம்முடைய பார்வை என்ன? நாம் நம்முடைய ஈமானோடு நம்முடைய இஸ்லாத்தோடு மதரசா எந்த அளவுக்கு தொடர்போடு இருக்கிறது என்பது பற்றிய முக்கியமான ஒரு சில செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்களாக இருப்பதனால நான் சில செய்திகளை பதிவு செய்கிறேன். அருமையான சகோதர பெருமக்கள், அல்லாஹுடைய கிருபையினால் நாம் எல்லாம் தகப்பன்களாக வலம் வந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எனக்கு 2 பெண் குழந்தைகள், 4 ஆம்பளை பசங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஒருத்தன் ஐடியில் இருக்கான், ஒருத்தன் வியாபாரத்தை பார்க்குறான் இல்லையா, ஒருத்தன் என் கூட இருக்கிறான் என்று நம்ம இன்றைக்கி மாறு தட்டி கொண்டு இருக்கிறோமே. எனக்கு 4 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 2 பிள்ளைகள் என்பதாக. இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பிச்சை என்று கூட சொல்லலாம், மிகைப்படுத்தி இல்லை. அல்லாஹு தாலாவை பதிவு செய்கிறானே, யஹபுல் இமையஷா இனாசா யஹபுல் இமையஷா துக்கூர். தான் நாடுகிறவர்களுக்கு அல்லாஹு தாலா பெண் குழந்தையை கொடுக்கிறான், தான் நாடுகிறவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அவ் இசவ்விஜுகும் துக்கரான இனாசா, தான் நாடுகிறவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆண் குழந்தையும் கொடுக்கிறான், பெண் குழந்தையும் கொடுக்கிறான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அல்லாஹ் கொடுத்தது, எனக்கு 2மே பையன் அல்லாஹ் கொடுத்தது, எனக்கு 3மே பொண்ணு அல்லாஹ் கொடுத்தது இல்லை. அல்லாஹு தாலா தொடர்ந்து பேசுகிறான், ஒய்யஜஅலு மையஷா வக்கீமா, நாடுகிறவர்களுக்கு நாம் மலடர்களாக ஆக்கிறோம், ஆண்களோ பெண்களோ இல்லையா? அவனுடைய பிச்சை இன்னைக்கு நாம் தகப்பனாக சமுதாயத்தில் வலம் வந்து கொண்டு இருக்கிறோம். சமுதாயத்தில் நாமெல்லாம் கேவலப்பட்டு கூடாது, கண்ணியமாக நடமாடணும் என்ற காரணத்திற்காண்டி அல்லாஹு தாலா நமக்கு குழந்தை செல்வங்களை வழங்கி இருக்கிறானே. இந்த குழந்தை செல்வங்களில் நாம் எந்தளவு அல்லாஹ் சொன்னதின்படி நம்முடைய வளர்ப்புகள் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, திர்மிதி ஷரீஃபுடைய 1902வது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல மின் அதபின் ஹசனின். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு வழங்குகின்ற அன்பளிப்புகளிலேயே ஆக சிறந்த அன்பளிப்பு ஒழுக்கம் என்பதாக பெருமானார் பேசுகிறார்கள். இந்த அதபின் ஹசனின் என்பது பெரிய சாப்டர். இதில் தான் குர்ஆன், சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது என்பதாக விரியும். அருமையான சகோதர பெருமக்களே, நல்ல ஸ்கூலில் நான் படிக்க வச்சேன், நான் நல்ல தகப்பன் இல்லை. நல்ல அழகான பெண்ணை, வசதியான பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்தேன் என்பதல்ல இல்லையா? அவனுக்கு நிறைய சொத்து சுகங்களை சேர்த்து வச்சேன் என்பதல்ல. இதுவெல்லாம் நல்ல தகப்பனுக்காக ரசூலுல்லாஹ் அலஹுலாக கொடுக்கல. இன்னைக்கு சமுதாயம் அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு பிறகு என்னுடைய பிள்ளை கஷ்டப்பட்டுடக்கூடாது, எனக்கு பின்னாடி என் பிள்ளை பொருளாதார ரீதியாக யார் வாசலையும் நிற்கக்கூடாது என்று கவலைப்படுகின்ற இந்த சமூகம் என்னுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றிய அறிவு இருக்க வேண்டும், அதில் கஞ்சனாகிவிடக்கூடாது, அதில் ஏழ்மையில் வந்து விடக்கூடாது என்பதில் எந்தளவு கவலைப்படுகிறோம். பெருமானார் சொல்கிறாங்க, ஆக சிறந்த தகப்பன் அவனுக்கு கொடுக்கிற அன்பளிப்புகளிலேயே பரிசுகளிலே சிறந்தது ஒன்று ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்ல, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கொடுக்குறோம். ரசூலுல்லாஹ் எதை கொடுக்குறோம் நமக்கு முன்னுரிமை வழங்கினார்களோ அதை மட்டும் விட்டுட்டோம். அதில் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை, அதை பற்றிய சிந்தனையும் இல்லை. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அதை பற்றிய சிந்தனை கூட கிடையாது இன்னைக்கு சமுதாயத்திற்கு இல்லையா? ஒரு நடிகர் பின்னாடி இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறது. நேற்றைய பொழுது பார்க்கலாம் இல்லையா? அசிங்கமாக இருக்கிறது.
வயது வந்த பெண்கள் எல்லாம், வயசுக்கு வந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நடிகர் பின்னாடி அல்லாஹ் பாதுகாக்கணும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு முறை பார்த்து விட மாட்டோமா இல்லையா? ஒரு நடிகரை அதை பார்க்கிறது வாழ்நாள் சாதனையாக, ஒரு சந்தோஷமாக இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் இதனுடைய பொறுப்பு யாருக்கானது? யோசிக்க வேண்டுமா இல்லையா? அன்பான சகோதர பெருமக்களே, இது சம்பந்தமாக நிறைய பேசலாம். நான் முக்கியமான ஒரு சில செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லிக்கொண்டு நான் வேகமாக கடந்து விடுவேன். அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகள் நமக்கான மானிதங்கள். நம்ம கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். அலா குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. இதிலிருந்து யாருமே விதிவிலக்கு கிடையாது. எனக்கு 4 பிள்ளைகள் என்றால் 4 பிள்ளைகள் நான் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு 2 பிள்ளைகள் என்றால் அந்த 2 பிள்ளைக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு ஒரே ஒரு பையன் என்றாலும் அதற்கு நான் நாளை மறுமையில் பதில் சொல்லி ஆகணும். அவன் என்னிடத்தில் வழங்கப்பட்ட அமானிதம். அமானிதம்னு தெரியும் இல்லையா? நம்ம இடத்துல இருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம கணக்கு கொடுத்தாகணும். நம்ம அல்லாஹ் தஆலா இடத்துல சமர்ப்பித்தாக வேண்டும். அல்லாஹ் யோசித்துப்பான். அல்லாஹ் நம்மை மலடிகளாக ஆக்கியிருந்தால், நம்முடைய மனைவிகளை மலடியாக ஆக்கியிருந்தால், சமுதாயத்தில் நமக்கு பிள்ளை இல்லை என்ற மலடர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருந்தால் நமக்கு யார் குழந்தை கொடுத்திருக்க முடியும்? அல்லாஹ் அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நமக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்கினானே, அந்த குழந்தைகளுக்கு நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி எந்த அளவு கொடுத்திருக்கிறோம், கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்ம இடத்துல எந்த அளவுக்கு இருக்கிறது இல்லையா? பொருளாதார ரீதியாக உலக ரீதியாக எந்த விதமான நஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்று கவலைப்படுகின்ற நாம், மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் என் பையன் நஷ்டப்பட்டுவிடக்கூடாது, மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் என் பையன் கையை கட்டி நிற்கக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் எந்த அளவு கவலைப்பட்டிருக்கிறோம். இதுவெல்லாம் இந்த ஹதீஸுடைய பின்னணியில் உண்டானது. ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது இன்றைக்கி நிறைய பள்ளிவாசல்களிலே மக்தப் மதரசாக்கள் திறந்து வைத்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூவி கொண்டிருக்கிறார்கள், கூவி கூவி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் திரும்பவும் பதிவு செய்கிறேன், மதரசாவில் மாணவர்கள் வந்து வருவதனால உஸ்தாத்மார்களுக்கோ அல்லது நிர்வாகிகளுக்கோ எந்த விதமான லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் முதல் பொறுப்பு தகப்பன் தாய் தகப்பன் 2 பேருக்கு தான். இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் இடம் தாயும் தகப்பனும் தான். ஒரு தாய் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தகப்பன் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் அடிப்படை இல்லையா? ஒரு பிள்ளை பேச ஆரம்பிக்கும் பொழுதே ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்லித்தாருங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, யாருக்கு இந்த பொறுப்பு இருக்குது? ஒரு பிள்ளை ஒரு 1.5 வயசில் பேச ஆரம்பிக்குது, 2 வயசில் பேச ஆரம்பிக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய இமாம் போய் சொல்லி தர்றதா? யார் இதை ஆரம்பிக்கிறது? சிறு வயசிலிருந்து பேச ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா அதனுடைய பொறுப்பு யாருக்கு இருக்குது? சத்தியமாய் தாய் தகப்பனுக்கு தான் இருக்கிறது. இதனுடைய முழு பொறுப்பும் தாய்க்கும் தகப்பனுக்கும் தான். அவர்களுக்கான சரியான போதிய அறிவும் இல்லை, சில நேரங்களில் நேரமும் இல்லை. தந்தை வெளியில் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார், குடும்பத்திற்கு பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய நேரமே அவருக்கு வெளியவே நிறைய காலம் கடந்துடுது. பெண்ணுக்கும் தாய் அவளுக்கு பொறுப்புகள் இருந்தாலும் அவளுக்கு சரியான போதிய அறிவும் கிடையாது, அல்லது அதற்கான சில நேரங்களும் இல்லை. அதனால் மதரசாக்கள் திறந்து வைத்து மதரசாவுக்கு அனுப்புங்க என்பதாக சொல்லி கொண்டிருக்கிறோம். மதரசாவுக்கு அனுப்பவும் நேரம் இல்லை என்றால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தாய் தகப்பனும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. மதரசாக்கள் திறந்து வைக்கப்பட்டு அதற்கான சகல வசதிகளையும் செய்து வைத்து மதரசாவிற்கு அனுப்புங்க என்றாலும் அதற்கும் நேரம் இல்லை என்றால் யோசித்து பாருங்கள், நம்ம எந்தளவு நம்முடைய பலகீனம், ஈமானிய பலகீனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம எந்த அளவுக்கு வழிகேட்டில் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நஷ்டத்தில் இருக்கிறோம். பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியும் இல்லையா? திருமதி ஷெரீஃபுடைய 408வது செய்தி, முரு அவுலாதுக்கும் வஹும் அப்னாஉன் சபஸினீன். உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதாகும் பொழுது தொழுவும்படி ஏவுங்கள். வதிரபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉன் அஷ்ரு சினீன். அவர்கள் 10 வயது ஆகிவிட்டால் அடித்து தொலை வையுங்கள். ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்களே, யாருக்கு சொல்கிறாங்க இந்த வார்த்தையை? ஒரு பையன் அடி என்பதாக பெருமானார் பேசுகிறார்களே, தொழுவும்படி ஏவுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்களே, இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கா, இல்லை பள்ளியுடைய இமாம்கள் ஊழியர்களுக்கா? ஒவ்வொருவருமே தன்னுடைய தகப்பனுக்கு பொறுப்பு இது
ரசூல், என்னுடைய மகன் 7 வயது ஆகிவிட்டால் அவனை பள்ளிக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. 7 வயசு பையனை நான் விட்டுட்டு வரக்கூடாது, பள்ளிக்கு வரக்கூடாது. என் பையனுக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்னா அவனை அடித்தாவது பள்ளிக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. யோசித்து பாருங்களேன், பையன் தொழுகைக்கு போகலன்னு கண்டிக்கிற நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பையன் பள்ளிக்கு போக மாட்டான் என்பதாக சொல்லி, தொழுகையில் அசட்டையாக இருக்கிறான் என்று சொல்லி கண்டிக்கின்ற தகப்பன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்க? சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அது அன்னைக்கு சாத்தியம், இன்னைக்கெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. கடந்து போயிடலாமா? இது மாதிரியான ஹதீஸ்கள் எல்லாம் ஒதுக்கி விடலாமா? இதெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியாதுங்க. 2026 போய் பையன் அடிக்க சொல்றீங்களே, இது சாத்தியமா? சொல்லலாமா? சில ஹதீஸ்கள் அப்படியே ஒதுக்கி வைத்திடலாமா? அது நமக்கு சரிபடாது. ரசூலுல்லாஹ் ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டாங்க. இன்றைய காலகட்டத்துடைய அதனுடைய அழுத்தம், இதனுடைய வீரியம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதெல்லாம் இன்னைக்கு அமல் செய்ய முடியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை ஒதுக்கி வைத்து விடலாமா? யாருக்கு பொறுப்பு? அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, 7 வயசுல தொழும்படி ஏவுங்கள் என்றால் 7 வயசுல அவன் தொழுகையுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி நிற்கணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி தக்பீர் கட்டணும், தக்பீரில் கையை எங்கே கட்டணும், என்ன ஓதணும், தக்பீர் கட்டியதுமே என்ன ஓதணும் இல்லையா? சூரா ஃபாத்திஹா பிசுறு தட்டாமல் ஓத தெரிஞ்சிருக்கணும். 7 வயசுக்கு முன்னாடி இதெல்லாம் பர்ஃபெக்டாக தெரியணும். ருக்குவுடைய சட்டத்திட்டங்கள் தெளிவாக தெரியணும். ருக்குல என்ன ஓதணும், எப்படி சஜிதா செய்யணும், சஜிதால ஓத வேண்டியது என்ன, இது எல்லாமே பர்ஃபெக்டாக 7 வயசுக்கு முன்னாடியே தெரியணும். இன்னைக்கு நம்மால் 80 வயசு ஆகியும் அத்தியாயத்து தெரியலை. வாலிப பிள்ளைகளுக்கு தொலை தெரியலை. வாலிப பிள்ளை கல்லூரி படிக்கிறார்கள் இல்லையா? கல்லூரி முடித்து வேலை கல்யாணம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க, லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க. சூரே ஃபாத்திஹா சரியாக ஓத தெரியலை. சில இளைஞர்கள் எல்லாம் ஆடை அணிந்து விட்டு வருகிறார்கள். பச்சையாக சொன்னால் தொழுகையே கூடாது. நம்ம மிகைப்படுத்தின கூட குறைச்சலாம் சொல்லலை, தொழுகை கூடவே கூடாது. அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. ருக்குக்கு போனால் பின்னாடி எல்லாமே தெரியும். உள்ளாடைக்கு உள்ளேயும் தெரியுது. உள்ளாடை மட்டும் தெரியலை, உள்ளாடைக்கு உள்ளேயும் தெரியுது. நான் விளங்கி நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது யாராக இருந்தாலும் நம்ம அது இமாம் தான் சொல்லணும் என்பதில்லை, யார் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். தொப்புலேருந்து முட்டி வரைக்கும் மறைச்சாகணும். தொப்புலேருந்து முட்டி வரைக்கும் மறைச்சாகணும். தொழுகையில் தொப்புலேருந்து முட்டி வரைக்கும் உண்டான இடம் ஒரு திர்ஹம்னு சொல்லுவாங்க. ஒரு 50 காசு, பழைய 50 காசு அளவு. இன்றைக்கி புது 50 காசு சின்னது இருக்கு இல்லையா? அந்த அளவு வெளியே தெரிஞ்சிட்டா தொழுகை கூடாது. தொழுகை முறிஞ்சிருச்சு. நெஞ்சு தெரிஞ்சால் பரவாயில்லை, கை தெரிஞ்சால் பரவாயில்லை இல்லையா? முட்டிக்கு கீழே உண்டான பகுதி தெரிஞ்சால் பரவாயில்லை. தொப்புலிருந்து முட்டி வரைக்கும் உண்டான பகுதிகள் தொழுகையில் தெரிஞ்சிட்டா இந்த பின்பகுதி புற நடுப்பகுதியில் வரும். இந்த மலம் கழிக்கக்கூடிய பகுதிக்கு மேலே பகுதி இருக்குல்லையே, இந்த பித்தட்டு, இந்த பித்தட்டு முழுக்க மறைக்க வேண்டிய பகுதிகளில் வரும். நிற்கும் போது பிரச்சனை இல்லை. 2000 ரூபா 4000 ரூபாய்க்கு சட்டை எடுக்கிறாரு, ஃபேண்ட்டு பல ஆயிரங்கள் போகுது, நிற்கும் போது பிரச்சனை இல்லை. ருக்கு போகும்போது ட்ரெஸ்ஸு ஏறிடுச்சு. இந்த பகுதியில் 50 காசு காயின் அளவு தெரிஞ்சாலும் நான் தெளிவாக சொல்கிறேன், தொழுகையுடைய மக்ரூஹு கிடையாது. தொழுகையில் மக்ரூஹு நன்மை குறைஞ்சிரும் கிடையாது. தொழுகை ஃபஸாது, திரும்ப தொழுகணும், திரும்ப தக்பீர் கட்டி தொழுகணும். இன்றைக்கி பல பேருடைய தொழுகை நாசமாயிடுச்சு. புரியலை, தெரியலை. சூரே ஃபாத்திஹாவை சரியாக ஓத தெரியலை. ருக்குவில் என்ன ஓதணும்? சிலர் கேட்குறாங்க, ஹஸ்ரத் அத்தியாத்து தெரியலை, சும்மா இருக்கலாமா? மனப்பாடம் பண்ண முடியலை, தெரியலை, என்ன பண்ணலாம்? சட்டத்தை விளங்கி கொள்ளுங்கள். இமாம் ஓதக்கூடிய அல்ஹம்து மற்றும் துணை சூரா இதை மட்டும்தான் ஓதாமல் இருப்பதற்கு அனுமதி. ஓதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில இமாம்கள் அதையும் ஓத சொல்கிறாங்க. ஆனால் பரவலாக ஓத வேண்டாம் என்று சொன்னால் அல்ஹம்து சூரா, துணை சூரா, அதை தவிர்த்து உண்டான எல்லாமே ருக்குவில் ஓத வேண்டிய தஸ்பீ, சஜிதாவில் ஓத வேண்டிய தஸ்பீ, அத்தியாத்து பிறகு உண்டான துவா, அதுக்கு பிறகு உண்டான சலவாத், இது எல்லாமே கட்டாயமாக ஓதணும். இமாம் மேலே பொறுப்பு சாட்டி உட்கார்றதில்ல. ஏன் ஓதுறதில்லைன்னு சொன்னால் சோம்பேறிலாம் இல்லை, தெரியலை. இன்றைக்கி நம்மளை மாதிரி ஒரு சமுதாயத்தை இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஜனாசா தொழுகைக்கு பிள்ளை வந்து தொழ முடியாத கூட்டமெல்லாம் இருக்குது இல்லையா? இன்றைக்கி ஏதோ நகரங்களில் பரவாயில்லை, சில பகுதிகளில் போய் பார்த்தா தெரியும். பையன் வந்துருப்பாரு, வெளியே நிற்பார், ஜனாசா தொழுகைக்கு வாங்க, இல்லை பரவாயில்ல,
அது 4 பேர் தொழுதா போதுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. தொழுகக்கூடியும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய தகப்பனுக்கு நான் போய் நிற்கணுன்ற அறிவு கூட இல்லையே. பல பேர் தக்பீர் ஜனாசா தொழுகிறாங்க, கேட்டால் தான் தெரியும். முதல் தக்பீர் என்ன ஓதணும் தெரியலை, 2வது தக்பீர் என்ன ஓதணும் தெரியலை, 3வது தக்பீர் 4வது தக்பீர் என்ன ஓதணும் தெரியலைங்கிறத விட அதை தெரிஞ்சுக்கணுன்ற சிந்தனை கூட இல்லையே. இதை தெரிஞ்சுக்கணுன்ற சிந்தனை கூட இன்றைக்கி இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளை இப்படி தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். எதுவுமே தெரியலாடி பரவாயில்லையே பிள்ளைங்களுக்கு. துனியாவும் தெரியலை, மார்க்கமும் தெரியலன்னா பரவாயில்லையே. அப்படி இல்லையே, துனியாவில் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. துனியாவில் எனக்கு தெரியாத கலைகளே இல்லை. எல்லாம் பூந்து விளையாடுறான், ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ஓத தெரியலை. சனாவி தப்பு இல்லாமல் ஓத தெரியலை. அருமையான சகோதர பெருமக்களே, கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடைகள். குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமூகத்தை இன்றைக்கி நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். கல்லூரிகளுக்கு சென்று பார்த்தா தெரியும். கல்லூரிகள் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு கிளாஸில் 50 பேர் இருக்கிறான்னு சொன்னால், இஸ்லாமிய மாணவர்கள் ஒரு 40 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய நபர்கள் ஒரு 4 பேர் கூட கிடையாது. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நான் இல்லாததை சொல்கிறதா வழங்கி கொள்ளாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்களை உட்கார வச்சு ஓதி கேளுங்க. நமக்கு தெரிஞ்ச நபர்கள், நம்முடைய சர்க்கிளில், சொந்த பந்தங்களில், நட்பு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய வாலிபர்களை உட்கார வச்சு சூரா அல்ஹம்துலில்லாஹ் ஓதுப்பா கேளுங்க. இல்லை இமாம்கள்கிட்ட கூட்டு வந்து ஹஸரத் ஓதுறான், இவன் ஓதுறதை கொஞ்சம் கேளுங்க, சரியாக ஓதுறானான்னு பாருங்கன்னு சொல்லி பாருங்கள், தெரியும். அவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம். மார்க்கத்தை பற்றிய எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. மக்தப் மதரசாக்கள் அதுதான். மக்தப் மதரசாக்களை என்ன சொல்லிக் கொடுத்துட போகிறாங்கன்னு விளங்கி கொள்ளாதீங்க. பேசிக்கான செய்திகள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லையா? கொள்கை, இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இஸ்லாத்துடைய அடிப்படையான சட்டத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எக்பிரி தக்பீர் கட்டணும், தக்பீரில் என்ன ஓதணும், ருக்கூல என்ன ஓதணும், சஜிதாவில் என்ன ஓதணும், குனூத் என்ன ஓதணும், ஜனாசா தொழுகை, இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லையா? அதபுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒழுக்கங்கள் நான் பல முறை பேசியிருக்கிறேன். இஸ்லாம் என்பது வெறுமனே ஒரு சடங்கல்ல, அது ஒரு வாழ்வியல். அந்த வாழ்வியலின் அடிப்படையில் வாழும்பொழுது தான் அவன் முஸ்லீமாக இருக்க முடியும். சும்மா இஸ்லாமிய பேரை வச்சவெல்லாம் முஸ்லீம் ஆகிட முடியாது. இஸ்லாமிய பேரை வச்சவெல்லாம் முஸ்லீம் ஆகிட முடியாது. ஒரு முஸ்லீம்னை எப்படி சாப்பிடணும்னு மார்க்கம் சொல்லுது. சாப்பிட்றதுல மட்டும் 14 சுன்னத்துகளை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. 14 சுன்னத்துகள். தண்ணி குடிக்கிறதுல 6 சுன்னத்துகள் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே போகும்பொழுது சுன்னத்துகள் இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வரும்போது சுன்னத்துகள் இருக்குது. வாகனம் ஏறும்போது சுன்னத்துகள் இருக்கிறது. வாகனத்தில் ஏறும்போது ஓதக்கூடிய துவாக்கள் இருக்கிறது. இதை பற்றி எந்த விதமாக அக்கறையும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோமே. இதெல்லாம் யார் பொறுப்பு? இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர தவறு விட்டு விட்டோம் என்றால் எந்த அடிப்படையில் நாம் எல்லாம் இஸ்லாமியம் முஸ்லீம்களாக இருக்கிறோம்? எந்த அடிப்படையில் நம்ம உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்வதற்கான தகுதி நமக்கு எங்கிருந்து வருகிறது? நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்ல தகுதி, நான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுகின்ற தகுதி எனக்கு எப்போ வரும்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்கவே இல்லையே. குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு நம்ம என்ன தலைவர் முகமதுன்னு சொல்றது? என் பிள்ளைக்கு குர்ஆனுடைய சூறாக்கள் தெரியல, அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரும்பாலும் இன்னைக்கு உஸ்தாது சொல்வார்கள், அல்லாஹ் நம்ம மீது இறக்கப்பட்டு ஒரு சில சூறாக்களை இறக்கி வைத்திருக்கிறான். 3-4 சின்ன சூறாக்கள், குல் சூறாக்கள். அதிகபட்சம் போனால் அலம் தரலேருந்து ஒரு 10 சூறா. அதை தாண்டி மனப்பாடம் பண்ணக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்கிறோம் இல்லையா? ஒருவேளை பக்ரா மாதிரி பெரும்பெரு சூறாக்கள் மட்டும் குர்ஆனில் இருந்திருந்தால் இன்றைக்கி பல பேருடைய தொழுகை மௌனமாகவே இருந்திருக்கும். அல்லாஹ் நம்ம மீது இறக்கப்பட்டு சில முக்கியமான சின்ன சின்ன சூறாக்களை, 1 வரி 2 வரி வரக்கூடிய சூறாக்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதை வச்சே மௌத்து வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு மௌத்து வரைக்கும் மற்றதெல்லாம் கவனம் செலுத்துகிறோமே. மற்றதில் காட்டுற கவனம் இதிலேயும் காட்ட மாட்டேங்கிறோம். உலக அரசியல் பேசுகிறோமே. ட்ரம்ப் செஞ்சது சரியா தவறா நீங்கள் உட்காந்து ஃபத்வா கொடுத்துட்ருக்கோமே இல்லையா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய உண்டான போரில் என்ன அப்டேட் நம்ம மண்டையில் இருக்கு? என்ன நடந்துச்சு? போன வாரம் இவன் எத்தனை மிசைல் விட்டான், அவனை எத்தனை மிசைல் விட்டான், அவன் எங்கே குண்டு போட்டான், இவன் எங்கே குண்டு போட்டான், இந்த எல்லா விவரமும் மண்டையில் இருக்கு. குர்ஆனுடைய அறிவு, சுன்னா, பிரயாண துவாவை எத்தனை பேருக்கு தெரியும்? வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிறாங்களே, என் பிள்ளை ஓதுவா என்று சொல்லுகின்ற தகப்பன் எத்தனை பேர் இருக்கிறோம்? யாருக்கு சொல்லப்பட்டது இது? நமக்கு இல்லையா? சஹாபாக்களோடு முடிஞ்சிருச்சா? தாபீன்களோடு முடிஞ்சிருச்சா? இல்லை இஸ்லாமிய நாட்டில் வாழக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த துவாக்கள் எல்லாம் ஓதணுமா? கேட்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. இன்னும் பச்சையாக கேட்டால் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சலாம் சொல்லி வராங்க? ஒரு பிள்ளை தகப்பனுக்கு எத்தனை குடும்பங்களில் சலாம் சொல்லப்படுகிறது? அருமையான சகோதர பெருமக்களே,
இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? இதில் எல்லாத்தையுமே ஓட்டையாக இருந்துட்டு அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கணுன்ற சிந்தனை கொஞ்சமாவது நமக்கு இருக்கிறதா? அருமையான சகோதர பெருமக்களே, கொஞ்சம் கவனம் செலுத்தி இது விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகள், நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கான அமானிதங்கள், நம்முடைய பிள்ளைகள் சொர்க்கவாதிகளாக ஆக்குவதும் நம்ம கையில் தான் இருக்குது. அவனை நரகத்தில் தள்ளுறது நம்ம கையில் தான் இருக்குது. என் பிள்ளை சொர்க்கவாதியா நரகவாதியான்ற தீர்மானிக்கின்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். நான் துன்யாவுடைய விஷயத்தில் காட்டுற அக்கறையில் ஒரு 10% அல்லாஹுக்காண்டி, அல்லாஹுடைய ரசூலுக்காண்டி காட்டுவோமே. நல்லா படிச்சுட்டான், திருச்சியிலேயே கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய கல்லூரியில் சேர்த்துட்டோம், அல்ல தமிழகத்திலேயே நம்பர் 1 நம்பர் 2 கேட்டகிரியில் கல்லூரியில் சேர்த்துட்டோம், பெரிய இன்ஜினியர் ஆகிட்டான், 2 லட்சம் சம்பளம், வெளியே வரும்போது கேம்பஸ் இன்டர்வியூ 2 லட்சம் சம்பளம். சரி, எத்தனை வருஷம் வாழ்வார்? ஒரு 2000 வருஷம் உலகத்தில் இருப்பாரா? ஒரு 3000 வருஷம் இருப்பாங்களா? அதிகபட்சம் 50லேருந்து 60, அதுக்கு மேலே முடியாது, சாத்தியமே இல்லை. இந்த கெரியர் வீணாகிவிடக்கூடாதுன்ற கவலைப்படுகின்ற சமூகம், இது கெரியர்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கெரியர் எனக்கு பின்னாடி என் பிள்ளை யார் வாசல்லையுமே நிற்கக்கூடாதுன்ற கவலைப்படுகின்ற சமூகம், இந்த தாய், இந்த தகப்பன், மௌத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, நீளமான வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் என் பையன் நஷ்டப்பட்டு விடக்கூடாது அப்படின்ற கவலைப்படுகின்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அருமையான சகோதர பெருமக்களை, ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படையாக இன்றைக்கி மக்தப் மதரசாங்க ஏற்கனவே சொல்லலையா, அரபு கல்லூரிகள் எல்லாம் இன்றைக்கி பல மதரசாக்கள் மூடப்படுவதற்கான அடிப்படை காரணம் மக்தப் மதரசாக்கள் சரியில்லை. ஒரு காலம் மக்தப் மதரசாக்கள் நிரம்பி வழிந்தது. அங்கிருந்து மாணவர்களை கொண்டு போய் கூட்டமாக அரபு கல்லூரிகளில் சேர்த்தோம். இன்றைக்கி நான் மேலே சொன்ன மாதிரி மதரசாக்கள்ன்ற கான்செப்டே நமக்கு தப்பாக இருக்கு, எதிரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு பகுதியிலே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றால் அரபு கல்லூரிகளை, மதரசாக்களை அழித்தால் மட்டுமே சாத்தியம் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த உம்மத்துக்கு தெரியலையே. மதரசான என்னங்க அதிகபட்சம் சொல்கிறதா இருந்தால், நம்ம பிள்ளையை எப்படி வளர்க்குறோம்? நல்ல மார்க் எடுக்கலாடி மதரசாவில் சேர்த்துருவேன் இல்லையா? ஏதாவது ஒரு அட்டம் ஆச்சுன்னு சொன்னால் இனிமேல் உன் வீட்டில் வச்சுக்க மாட்டேன் இல்லையா? சில பேர் கொண்டு வராங்க, ஹசரத் அடங்கவே மாட்டேங்கிறான், சொல் பேச்சு கேட்க மாட்டேன், ரொம்ப மோசமாக இருக்கிறான், என்ன செய்யலாம்? ஏதாவது நல்ல மதரசா பாருங்க, மதரசாவில் சேர்த்துடலாம். உருப்பட மாட்டான்ற நபர்களை சேர்க்கிற இடமாக தான் இன்றைக்கி மதரசா இருக்கிறது. மதரசாக்களை பற்றிய பார்வை நமக்கு அப்படி தான் இருக்குது இல்லையா? இவன் எதுலேயுமே சேர்த்தி இல்லை, இவன் எதுலேயுமே தேர மாட்டான், நம்ம கட்டுற பணமெல்லாம் வீண் அப்படின்னு நம்ம எப்போ யோசிக்கிறோமோ அப்போ தூக்கி எங்கே போடுறோம்? மதரசாக்கள் போடுறோம். நல்லா படிக்கிற பையன் 80-90 எடுக்கிற பிள்ளைகளை மதரசாக்களை சேர்க்கறது இல்லையே. ஆலிம், ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆலிமாக வரணும், ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக வரணும், நல்லா படிக்கிற பையனை மதரசாவில் போடுவோம் அப்படின்ற சிந்திக்கிற பேர் எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம யாரும் கேட்டகரி வச்சுருக்கிறோமே, இந்த மார்க் இந்த கோர்ஸ், இந்த மார்க் இந்த கோர்ஸ், ஒன்றுமே இல்லை, எதுக்குமே வேஸ்ட்டு, ஒன்று கடையில் போடுவோம், இல்லை மதரசாவில் போடுவோம். அருமையான சகோதர பெருமக்களே, இதில் மதரசாக்களை பற்றிய நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுகின்ற மனிதர்களாக பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் மதரசாக்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக மக்தப் மதரசாக்களில் தான் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இன்னும் நம்முடைய மதரசாவுடைய அல்லாஹ்வுடைய கிருபையினால் தீனியத் பாடத்திட்டம் வந்து வெறுமனே குரான் மட்டும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, தஜ்வீது பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இஸ்லாமிய கொள்கைகள், அக்காயித் என்று சொல்லப்படுகின்ற கொள்கைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அதே போல் சட்டத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, நன்னெறி போதனைகள், குரான் ஹதீஸ் சார்ந்த நன்னெறி போதனைகள், இதுவெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டா இதுலேயும் வேதனை என்ன சொன்னால், சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க, ஹசரத் குரான் மட்டும் சொல்லிக் கொடுங்க, வேறு வேண்டாம் இல்லையா? அவன் போக மதரசாக்கு வரமாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான். நீங்கள் ஏதோ ஒரு புக்கு வச்சுருக்கீங்களா, அங்கே புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸ்லாம் படிக்க சொல்லிக்கலாம், அவனால் முடியலை, ஸ்கூல் படிப்பும் பார்த்து இதையும் பார்த்து படிக்க முடியல, அதனால் வேண்டாம் ஹசரத், வெறுமனே நான் அனுப்புகிறேன், ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் குரானை மட்டும் ஒரு 2 லைன் கேட்டு அனுப்பிடுங்க என்று சொல்லுகின்ற நிறைய தாய்மார்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நம்முடைய மகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன அவளை கஷ்டப்படுத்திட போகிறோம்? சில சூறாக்களை சொல்லிக் கொடுக்க போதுமா? மவுத்து வரைக்கும் நம்ம பிள்ளை 4 சூறா மட்டும் ஓதிக்கிட்டே இருந்தால் போதுமா? 4 குல் சூறாவோடய போதுமா? மவுத்து வரைக்கும், கபர் வரைக்கும் அந்த 4 குல் சூறா போதுமா? இல்லையா? மஹல்லாவில் ஒரு பையன் யாராவது ஒரு யாசின் மனப்பாடம் பண்ணிட்டா அப்படியே பிரம்மாண்டமாக பார்க்கிறோம். ஏன்னா அதுவெல்லாம் சாத்தியமே இல்லை என்ற மைண்ட் செட்டில் நம்ம இருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளும் குரானுடைய பெரிய பெரிய சூறாக்கள் மரணம் செய்யணும் என்று கவலைப்படுகின்ற பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லையா? ஹதீஸ்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஹதீஸ்களுடைய மனப்பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அதெல்லாம் வேண்டாது, இதுவெல்லாம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம்.
நான் மிகைப்படுத்தி சொல்லலை, இதுவெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை, இது நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் என்ன ஆக போகிறது, ஏன்னா அப்ளை பண்ண போகிறதில்லை, நம்ம அப்ளை பண்ணுறதில்லை, நம்ம எந்த சுன்னத்தையும் ஃபாலோ பண்ணுறதில்லை, எந்த சுன்னத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாதனால அதுவெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணதுனால நம்முடைய பிள்ளைகளுக்கு இது தேவையில்லைன்ற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். இதை பேருக்கு போனானா குரான் 2 கத்தை 3 கத்தை முடிச்சானா அல்ஹம்துலில்லாஹ் போதும்பா மதரசா கனுப்ப இல்லை ஹஜ்ரத் 2 கத்தை முடிச்சிட்டான் ஹஜ்ரத், 2 முறை குரான் முடிச்சிட்டான் ஹஜ்ரத், 3 முறை குரான் முடிச்சிட்டான் ஹஜ்ரத், போதும் ஹஜ்ரத் என்று சொல்லுகின்ற தாய் தகப்பன் தான் இன்றைக்கி மிகச்சி இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, மதரசாக்கள் விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், மறுமையில் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்றால் மதரசாக்களில், குறிப்பாக மக்தப் மதரசாக்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். நான் ஒரு வார்த்தை திரும்ப சொல்கிறேன், அதாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மஹல்லாவில் மக்தப் மதரசா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, பிள்ளைங்க வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிறோம் என்றால் அது அந்த மஹல்லாவிற்கு அசிங்கம், அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு அசிங்கம். அவ்வளவு தரங்கட்டு போல குரான் ஹதீஸும் இல்லையா? ஒரு தக்காளி 5 ரூபாய்க்கு விற்கிது, கூவி கூவி விற்கிறான், நம்ம சொல்லுவோம் இல்லையா, சீப்படுதுங்க 5 ரூபாய்க்கு கூவி கூவி விற்றாண்டு. அது மாதிரி கூவி கூவி விற்கிற அளவிற்கு இன்றைக்கி குரானும் ஹதீஸும் தரங்கட்டு போகலை, குரானும் ஹதீஸும் அவ்வளவு தரங்கட்டு போகலை. ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் வைத்திருக்கிறோம், அந்த இடத்துல போய் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பற்றி சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிக மோசமாகி, யார் பின்னாடி போகிறோன்னு தெரியாது, கண்ட கண்ட அசிங்கத்தின் பக்கம்லாம் பின்னாடி போவாங்க, கொடியை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. தடுக்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. ஒரு 10 வயசு 15 வயசுக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை நம்ம சரி செய்யலைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். நம்மலாம் சில வார்த்தையை வெளியே சொல்லக்கூடாது, அவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். பள்ளிக்கு வரும்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நம்ம அழைச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளுடைய வயோதிக காலத்தில் நம்முடைய பிள்ளை கையை பிடிச்சி நம்மளை பள்ளிக்கு அழைச்சிட்டு வரும் இல்லையா? ஒரு 8 வயசு 9 வயசு பையனை நம்ம பள்ளிக்கு வரும்பொழுது பார்த்தான்னு கூப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு 70-80 வயசு வரும், நம்மளால் முடியாது, வாங்கத்தான் நம்முடைய பிள்ளை நம்மளை கூட்டிகிட்டு வரும். நம்ம அதில் விட்டுட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை உலகத்திலேயே அவர்கள் நாசமாவதை நம்ம கண் முன்னாடியே பார்ப்போம் இல்லையா? அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் துன்யாவிலே நம்முடைய வாழும் காலங்களிலேயே அவர்களுடைய மோசமான முடிவுகளை நம்ம பார்ப்போம். அல்லாஹ் அந்த சூழலிருந்து பாதுகாப்பானாங்க. துன்யா கூட பரவாயில்லை, ஏதோ நடந்துட்டு போகுதுன்னு சொல்லலாம். மறுமையுடைய நிலை எல்லாருமே கைவிட்டுடுவாங்களே, எல்லோருமே கைவிட்டுவிடும். ஒரு 2-3 செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அபுதாவுது ஷெரீஃபுடைய 1453வது செய்தி, ஸஹல் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, மன் கர அல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி உல்பிஸ் வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா லவ்ஹு கலவ்ஹி ஷம்ஸ். யார் குரானை குரான் ஓதி அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ, குரானை ஓதுனது மட்டுமல்ல, ஓதுனதன் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை அமைத்து கொண்டாரோ, அவருடைய தாய் தகப்பனுக்கு வாலிதாகுன அவருடைய அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். லவ்ஹு கலவ்ஹி ஷம்சி, சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படும். இப்போ நான் குரான் ஓதி அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் எனக்கு மறுமையில் ஆகப்பெரிய சிறப்பு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் தஆலா உயர்தரமான கிரீடத்தை அணிவிப்பான். இன்னும் ஹதீஸில் வருது, உல்பிசா கமீசன், அதாவது ஆடைகள் அணிவிக்கும். நாளைக்கு எல்லோருமே நிர்வாணமாக இருக்கக்கூடிய சூழலில் என்னுடைய தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் தஆலா உயர்தரமான கண்ணியமான ஆடையை அணிவிக்கப்படும் என்பதாக, என் மூலமாக என்னுடைய தாய் தகப்பனுக்கு கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. இது ஒரு கேட்டகரி இல்லையா? இது ஹதீஸில் கிடைக்கிறது. ஹஸாப் என்ற சூராவுடைய 67வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சில பேர் நாளை மறுமை நாள் அல்லாஹ் தஆலா இடத்துல வந்திருப்பாங்க, ரப்பனா இன்னா தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதுல்லுனா சபீலா. யா அல்லாஹ், இவர்களுக்கு கீழே தான் நம்ம இருந்தோம், இவர்களுக்கு கீழே தான் நம்ம இருந்தோம், இவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருந்தோம், இவர்கள் தான் எங்களுடைய பெற்றோர்கள், இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள், ஃபஅதுல்லுனா சபீலா. அதனால் நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, என் பிள்ளை எனக்கு எதிராக பேசும். ரப்பனா, எங்களுடைய இரட்சகா, ஆத்தீஹிம் ضعفين من العذاب والعنهم لانا كبيرا. எனக்கு என்ன வேதனை கொடுக்குறியோ கொடுத்துட்டு போ, பிரச்சனையே இல்லை. என் பையன் பேசுவான், நவுது பில்லாஹி மின்ஹா, என் பையன் பேசும், என் பொண்ணு பேசும், எனக்கு என்ன வேதனை கொடுக்குறியோ கொடு, பரவாயில்லை, ஆனால் நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அது மாதிரி 2 மடங்கு என் அத்தா அம்மாவுக்கு கொடுக்கணும். எனக்கு ஒரு கண்ணு போகிறது பிரச்சனை இல்லை, என் அத்தாவுக்கு 2 கண்ணு போகணும். என் பிள்ளை பேசும். அல்லாஹ் குர்ஆனில் அஹ்ஸாப் என்ற சூறாவில் பேசி காட்டுகிறான்.
அருமையான சகோதரர்களே, இதில் எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம்? என்னுடைய பிள்ளைகளின் மூலமாக எனக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டுமா, அல்லது என்னை நரகத்தில் கொண்டு சேரு என்பதாக என்னுடைய பிள்ளையை எனக்கு எதிராக வாதாடுமா? நான் எந்த கேட்டகரியில் நம்முடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் கை விரிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் ஃபுர்கானின் அத்தியாயத்துடைய 30வது வசனத்தில் ரசூல் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஒகால ரசூலுல்லாஹ் மறுமையில் பேசுகின்ற வார்த்தை இருக்கிறது. யார் பேசுகிறா தெரியுமா? ரசூலுல்லாஹ் பேசுவோம். எந்த நபி, நல்லா விளங்கிக்கோங்க, எந்த நபி சஜிதாவில் விழுந்து நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று பேசுகிறாங்களோ அந்த நபி நம்மை பார்த்து புறக்கணித்து போவாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அல்லாவே கேட்பான் என்ன ஆச்சுன்ட்டு. அந்த நபி சொல்லுவாங்க, யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹுது ஹாதல் குர்ஆன் மஹஜுரா. இவர்கள் எல்லாம் என்னுடைய சமுதாயத்தினர்கள் தான், ஆனால் குர்ஆன் இவர்கள் புறக்கணித்தார்கள், அதனால் இவர்கள் சம்பந்தமாக நான் கவலைப்பட மாட்டேன். குர்ஆனை புறக்கணித்த சமுதாயம் ரசூலுல்லாஹ் கை விரிச்சிடுவாங்க. ரசூலுல்லாஹ் கை விரிச்சாலும் மறுமையில் வெற்றி பெற்று விட முடியும் என்பது யாராலும் சாத்தியமே இல்லை. அது எவ்வளோ பெரிய கொம்மனாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வை கை விரிச்சா முடியவே முடியாது. அந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யா அல்லாஹ் இவர்கள் என்னுடைய குர்ஆனை புறக்கணித்தார்கள், அதனால் இவர்கள் சம்பந்தமாக நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை என்பதாக ரசூலுல்லாஹ் கடந்து செல்வார்கள் என்பதாக ஃபுர்கான் என்ற சூறாவில் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரசூலை பற்றி கொடுக்கவில்லை என்றால் நம்ம நல்ல தாய் நல்ல தகப்பன் இல்லை. இல்லை, குறிப்பாக ஜும்மாவுடைய நாள் என்பதனால் சொல்கிறேன், இதுவெல்லாம் அம்மாவுடைய வேலைங்க, நமக்கு பொறுப்பு இல்லை என்பதாக கடந்து போயிட்டுருக்கோம். சத்தியமாக கிடையாது. என்னுடைய மனைவி 2வது தான் என் பிள்ளைக்கு, முதல்ல நான். ஹதீஸில் பாருங்கள், மா நஹல வாலிதுன், ஹதீஸ் தெளிவாக இருக்குது. ஒரு தகப்பன், அங்கே தாயை பற்றி பேச்சு இல்லை, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு வழங்குகின்ற அன்பளிப்புகளிலேயே ஆக சிறந்த அன்பளிப்பு மார்க்கம், ஒழுக்கம் என்பதாக ரசூலுல்லாஹ் தகப்பனை தான் முதல்ல சொல்கிறாங்களே தவிர்த்து தாய் கிடையாது. இன்றைக்கி பரவலாக பார்க்கலாம், அம்மா சரியில்லைங்க, நான் என்னங்க பண்ண முடியும், நான் என்ன எனக்கு பழப்பு வெளியில் இருக்குது, 8-9 மணி நேரம் வெளியில் இருக்கேன், அவள் தான் பார்க்கணும், என்ன படிக்கிறான் என் பையன், என்ன படிக்கிறான், எந்த மதரசாவில் படிக்கிறான், எத்தனை சூறாக்கள் தெரியும், எந்த விதமான அறிவும் இல்லாமல் இன்றைக்கி ஆண்கள் சமூகம் அப்படியே உலாவி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்படி கிடையாது. நம்முடைய மனைவி 2வது தான், முதல்ல நாம் சரியாக இருந்தால் நம்முடைய மனைவி சரியாக இருப்பாங்க. நாம் 2 பேரும் சரியாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக வளருவார்கள். அல்லாஹு தாலா அந்த நல்ல நசீபை தருவானாக. அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்ட, அல்லாஹுடைய ரசூலும் பிரியப்படுகின்ற இளம் சமுதாயமாக அல்லாஹு தாலா நம்முடைய சந்ததிகளை ஆக்கி நல்ல புரிவானாக. வாஹிரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.